திஸ் இஸ் யுவர் ரீவ் ஷபு பிளாக்ஸ். நாங்கள் காலையிலேயே ட்ராவல் பண்ண போகிறோம். எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? இந்த ட்ராவலிங் பிளாக் வந்து சன்செட் பார்க்கறதுக்காக, மார்னிங் இந்த கிராம சைட்லாம் எப்படி இருக்குது அதெல்லாம் பார்க்கறதுக்காக இந்த ட்ராவலிங் பிளாக் ஃபுல்லாக பார்க்கலாம். நாங்கள்லாம் 4 மணிக்கே எழுந்திரிச்சிட்டோம். 5 மணிக்கே கிளம்புறதுக்காக 4 மணிக்கே நாங்கள் எழுந்திரிச்சிட்டோம். சூடாக வடை சாப்பிடலாம். காலையில் எதுவுமே காலையிலேயே பசி எடுத்துச்சு சாப்பிடணும். எனக்கு மட்டுமா? இப்போ என்ன சொல்கிறாங்க, இந்த மேடமும் சாப்பிடதா போகிறாங்க. ஆமாம், சீக்கிரமாக போனால் தான் சன்செட் பார்க்க முடியும், இல்லைன்னா மிஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். இதான் லைட்டாக விரிஞ்சிச்சு பாரு, சாப்பிட்டு வர்றதுக்குள்ள அங்கே விரிஞ்சிச்சு லைட்டாக. வண்டி நல்லா சில்லுன்னு இருக்கு. ரொம்ப குளிருது, நடுங்குறது. அப்படி நாங்க 4 மணிக்கு எந்திரிச்சோம். 4 மணிக்கு எந்திரிச்சு 5 மணிக்கு கிளம்பணும்னு சொல்லிட்டு 5:15 ஆயிடுச்சு. அதுவே இப்ப 6 மணி ஆயிடுச்சு. பாதி விடுச்சிருச்சு அதுலயே. பாருங்க பாருங்க, நல்லா இருக்கு. பின்னாடி ஆலமரம், அது ஞாபகம் இருக்கா? போன வாட்டி ஆலமரத்துல தானே கீழே விழுந்தேன். பழவேற்காடு. ஆலமரத்துல தொங்க போறியா? தொங்க முடியாது, எல்லாம் தூரமா இருக்கு. அவ்வளவுதான். அது எதுவும் அவ்வளோதான் இல்லை, நீ கீழே விழாம இரு. இந்த நேரம் சைலண்ட்டாக இருப்போம். பின்னாடி இருக்கிற அந்த தண்ணியோடைய சத்தம் எல்லாமே கிளியராக கேட்கும். எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? நேச்சுரல் சவுண்ட் கேட்டிருக்கீங்களா? ஆமாம். என்ன இங்க நின்னுட்டு இருக்கீங்க? வாங்க போலாம். கல்லிக்கிட்ட நடந்து போலாமா? அதுல போலாமா? அதுல வாங்க, அதுல போலாம். கண்ணு கேட்டுற தூரத்துல ஃபுல்லா கல்லு தான். இதே கல் தான் இருக்கு. கல்லு தூக்கி தண்ணியில் அடிக்கலாம். ரொம்ப ஒரே டைம்ல 2 பேர் அடிக்கலாம். எது ஃபர்ஸ்ட் போகுது? 3 2 1. ஏய், நான் தான் ஃபர்ஸ்ட். ஐயா, அவ்வளவு பெருசா இருக்கு. அதையும் கிளம்பிட்டோம். வேற ஏதோ ஒரு இடத்துக்கு போயிருக்கோம். காலையில ஒரு போண்டா சாப்பிட்டுட்டு வந்ததுதான். நான் அது கூட சாப்பிடல. எனக்கு போண்டா பிடிக்காது. நான் வந்து வடை சாப்பிடலான்ற ஐடியா தான் எனக்கு. ஆனா போண்டா தான் சாப்பிடுறது. நமக்கு சோறு தான் முக்கியம். வேற வழி இல்லை. கடை தேடி சாப்பிடலாம். வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. சிட்டுக்குருவி இங்க இருக்கு. இந்த பக்கம்லாம் அப்படியே இருட்டா இருக்கு. டைம் இப்போ என்ன இருக்கு? டைம் என்னன்னு தெரியலையே. இப்போ டைம் வந்து 7:05. நம்ம வீட்டுக்கிட்டலாம் வெளிச்சம் ஆயிட்டு இருக்கோம். அந்த பக்கம் அந்த சைட்லாம் இங்கேருந்து பார்க்கறதுக்கு அப்படியே ரொம்ப இருட்டா இருக்கு.
இங்கிருந்து பார்க்க இருட்டா இருக்கா மக்களே. எவ்வளோ சைலண்டா இருக்கு பாருங்க. மைக் இல்லாம பேசிட்டு இருக்கோம் நாங்க. இந்த இடம் அவ்வளோ சைலண்டா இருக்கு. வண்டி கூட ஏதோ 1-2 தான் போயிட்டு வருது. நல்லா இருக்கு. என்ன எனக்கு தான் கண்ணுல இருந்து தண்ணியா வருது. வாவ், சிட்டுக்குருவி ஓடுது காய்ஸ். சிட்டுக்குருவி. என்ன குளம்? அள்ளிக்குளம்னா அள்ளிக்குளம். அள்ளிக்குளம். அதுலலாம் போக கூடாதுல மீ. இல்ல அது உள்ள எப்படி இருக்குன்னு தெரியலையா? ஐயோ மீ, பூச்சி கடைக்கு போகுது. குளம்னு சொன்னல, அந்த குளம் இதோ பாருங்க இங்கதான் இருக்கு. அது உள்ளலாம் போக முடியாதா மீ? இல்ல, இங்க பாதை போகுது. இல்ல அதாவது குளம்ன்றது ரொம்ப ஆழமா இருக்குமான்னு கேக்குறேன். இறங்க முடியாதா? அதானே அதுதான் அதான் என் கேள்வி. இது குளம் குட்டைன்னுறாங்கல்ல, உள்ள சேரெல்லாம் இருக்கும். மாட்டிப்போமோ? இது உள்ள வேறுங்கலாம். நல்லா இருக்கு பாருங்களேன். நல்லா இருக்கு மீ. ஆமா, நாங்க இப்போ இங்கதான் நடந்து போக போறோம். வழுக்குது பயங்கரமா. காலு வலி. சேத்துல கால வச்சு பயப்படாது. ரொம்ப லாங்கா போகணும்னு சொல்லல, சும்மா போயிட்டு அங்க நின்று ஒரு போட்டோ மட்டும் எடுத்துக்கோ. நான் சொன்னேன்ல இருட்டா இருக்குன்ட்டு. அப்படியே எனக்கு மேல பார்த்தா பாருங்க, அப்படியே வானம் இருட்டிக்கிட்டு வர மாதிரி இருக்கு. மழை பெய்ய போதா? ஏன்னா நம்ம வரும்போது கொஞ்சம் வெளிச்சமா, நம்ம அங்கிருந்து உள்ள வரும்போது இந்த பக்கமா இருட்டா தெரிஞ்சுட்டு தானே. அதெல்லாம் வராது. இருட்டா இருக்கு, நல்லா இருட்டா இருக்கு. அந்த அப்படியே இந்த இருட்டுக்கு நடுவுல பாத்தீங்கன்னா சூரிய வெளிச்சம். ரொம்ப என்ஜாயா இருக்கு. ஆமா, நல்லா இருக்கு. ரொம்ப குளுமையா இருக்கு. நமக்கு சிட்டிலேயே வந்துட்டு கிராமத்துல வந்து பார்க்கும்போது வித்தியாசமா நல்லா இருக்குது. இன்னும் சன் வந்து கிளியரா தெரியல. இந்த ஒரு வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது?